ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சீனோ ஈவல்ன்ற ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, டீனேஜ் பசங்களாம் சேர்ந்து பழைய ஹோட்டலை ரெனோவேட் பண்ணதுக்காக போறாங்க. ஆனா அந்த ஹோட்டல்ல ரொம்ப வருஷமா ஒரு பயங்கரமான சைக்கோ வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த சைக்கோ கிட்ட மாட்டின அந்த பசங்களை அந்த சைக்கோ வெறித்தனமா வேட்டையாடுறான். அந்த சைக்கோ எப்படி அந்த ஹோட்டலுக்கு வந்தான், அவன் ஏன் இப்படி எல்லாரையும் கொலை பண்றான், அந்த பசங்க அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையனை கூண்டுல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் அந்த சின்ன பையனோட முகத்தை பார்க்கும் போது ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்த்து பயந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாரி இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல ரெண்டு போலீஸ்காரங்க தான் ஒரு வீட்டுல இருந்து அதிகமா கிறிஸ்டின் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸா இருக்கு, வந்து கேளுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால அதை கேட்கறதுக்காக ரெண்டு போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஆனா யாருமே கதவை திறக்கல. திடீர்னு ஒரு பொண்ணோட அலறல் சவுண்டு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன ரெண்டு போலீஸும் கையில கன் எடுத்துட்டு அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அங்க செவுத்துல எல்லாம் ரத்தமா இருக்கு. அதை பார்த்துட்டு இங்க யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸும் வீட்டுக்குள்ள போகும்போதுதான் அங்க மெழுகெல்லாம் ஏத்தி வச்சுட்டு ஒரு பொண்ணு மட்டும் கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டே இருப்பா. யாருமா நீ இங்க என்ன பண்ற, நீ மட்டும் தான் தனியா இருக்க அப்படின்னு பேசிட்டு அந்த பொண்ணோட கிட்ட போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு கண்ணே இருக்காது. அந்த கண்ணை யாரோ பிச்சு போட்டிருப்பாங்க. அந்த கண்ணை சுத்தி ஒரே ரத்தமா இருக்கும். அந்த பொண்ணு அலறிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்த போலீஸும் பயந்து போயிட்டு சரி ஓகே இங்க யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணலாம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த சைக்கோ வந்து கோடாலி எடுத்து ஒரு போலீஸை போட்டு தள்ளிடுவான். இன்னொன்னு போலீஸோட கையை வெட்டிடுவான். இதெல்லாம் பார்த்து இன்னொன்னு ஒரு போலீஸும் பயத்துல கன் எடுத்துட்டு அவனோட நெத்தியில ஷூட் பண்றாங்க. அந்த கன்னோட சவுண்ட் கேட்டு அவன் அலறி அடிச்சு அங்க ஓடி போயிடுவான். இப்போ அந்த கண்ணே இல்லாத பொண்ணை தான் க்ளோஸ்அப்ல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கண்ணையே ஆழமா பிச்சு போட்டிருப்பாங்க. அந்த கண்ணை க்ளோஸ்அப்ல காமிச்சிட்டு கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட பிரஸ் மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பிணங்கள் இருக்கு. அந்த சைக்கோ தான் எல்லாரோட கண்ணையும் பிடிங்க அவங்கள டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கான்ற விஷயமும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நியூஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்த ரெண்டு போலீஸ்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒரு போலீஸ் மட்டும் தான் உயிரோடு இருக்காரு, அவரோட கையும் அந்த சைக்கோ வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண அடுத்த சீன்ல 4 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த கையே இல்லாத போலீஸ் தான் இப்ப எழுந்து அவரோட கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கை இல்லாதனால இப்போ ஒரு பிளாஸ்டிக் கை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவரும் சோகமா காலையில எழுந்து ரெடி ஆயிட்டு ஒரு இடத்துக்கு தான் போறாரு. இப்போ அவரு ஜெயில கைதிகள் எல்லாம் பாத்துக்க கூடிய ஆபீசரா இருக்காரு. அவரும் அங்க போயிட்டு ஒரு 4 பசங்களை வெளியே கூட்டிட்டு வராரு. இவங்க எல்லாருமே சின்ன வயசுல ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. அதனால போலீஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு சமூக சேவை பண்ணாங்கன்னா அதனால இவங்களோட ஜெயில் தண்டனை குறைக்கப்படும். அதனால போலீஸும் ஒரு ஹோட்டலு ரொம்ப பழமையா இருக்கு, அங்க போய் கிளீன் பண்ற வேலைக்காக தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க. என்னதான் அந்த போலீஸ் அவங்க எல்லாரையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு வெளியே கூட்டிட்டு போனாலும் ஒருத்தன் கையில கஞ்சா இருக்கு, அதை இன்னொருத்தவங்க கிட்ட மறைச்சு வைடான்னு கொடுக்குறான். இவன் அந்த பிளாக் டிஷர்ட் பேரு மைக்கேல். இவன் ஒரு பொருளை திருடி அதை ஒளிச்சு வச்சுட்டு பக்காவா வித்துறக்கூடிய கேடி தான் இவன். இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, அவன் பேரு ரசல். இவனும் அதே மாரி திருடின பொருள் எல்லாம் கவா ஒளிச்சு வச்சு அதையும் வித்துடுவான். அடுத்த ஆளு ரிச்சி. இவன் கம்ப்யூட்டர் ஹேக்கர். அண்ட் இன்னொருத்தவன் டைசன். இவன் பூட்டின வீட்டுக்குள்ள சாவியே இல்லாம உள்ள போய் எல்லா பொருளையும் ஆட்டிய போட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ லேடிஸை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு லேடிஸ் போலீஸும் அங்க இருக்கிற பொண்ணுங்கிட்ட எல்லாம், இங்க பாருங்க நம்ம ஒரு இடத்துக்கு கிளீன் பண்ண தான் போறோம், அங்க போய் உங்க வாழ்த்தனத்தெல்லாம் காமிக்காதீங்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுதான் அங்க வரணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ பொண்ணுங்களை பத்தி சொல்றாங்க. அத முதல்ல இருக்கிற பேரு கீரா. இவ மைக்கேல் கூட திருடும் போதுதான் தெரியாம போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இங்க ஜெயிலுக்கு வந்திருப்பா. அதனால மைக்கேல் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்த ஆளு கிறிஸ்டின். இவ அவங்க அப்பா அவகிட்ட தப்பா நடந்தனால அவங்க அப்பாவே போட்டு தள்ளிட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருப்பா. அடுத்தது மெலிசா. இவ ரொம்பவும் பயங்கரமான இடத்துக்கு போய் திருட்டிட்டு அந்த இடத்துல டிம்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவா. அடுத்தது இப்ப ஃப்ரெண்ட் ரோல இருக்கால, இவ பெரு ஜோய். இவ கடையில இருக்கிற எல்லா பொருளையும் திருட்டிட்டு வருவா. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராஸ்டியூட். இப்போ பசங்க எல்லாம் அந்த வேன்ல ஏறும் போதே மைக்கேலும் டைசனும் சண்டை போட்டுட்டு தான் வரானுங்க. உடனே போலீஸும் டே இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா, மரியாதையா வண்டிக்குள்ள ஏறுங்கடா அப்படின்னு மிரட்டும். அவங்க போய் சைலண்டா உட்காந்துடுறானுங்க. அடுத்தது அப்படியே எல்லாருமே பேசிக்கிட்டே அந்த ஹோட்டலுக்கு தான் போறாங்க. போகும்போதே திரும்பவும் மைக்கேலும் டைசனும் சண்டை போடவும் ஆபீசரோ டே சும்மா இருங்கடா அப்படின்னு கத்திட்டே வராரு. இதை பார்த்து அந்த லேடி போலீஸும் இதுங்களாம் எங்க உருப்பிட போதுங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அப்படியே சைலண்டா போறாங்க. இது மாதிரி இந்த ஹோட்டலை கிளீன் பண்ணா இந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே ஜெயில் தண்டனை கம்மியாகும். அது மட்டும் இல்லாம வேலை பார்த்ததுக்கு காசும் கிடைக்கும். அதனாலதான் இவங்க எல்லாம் வாய மூடிட்டு இந்த வேலையை பக்கம் வரானுங்க. ஆனா அந்த வேனுக்குள்ள ரிச்சி டைசனை கூப்பிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ள ஆல்ரெடி நிறைய பணக்காரங்களாம் இருந்திருப்பாங்க. அதனால ஏகப்பட்ட பணங்கள்லாம் இருக்கும். நம்ம கேப் கிடைக்கும் போது அந்த ஹோட்டலுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம், பணம் கிடைச்சா தூக்கிட்டு வந்துடலாம்டா அப்படின்னு ஒரு பிளானை போடுவானுங்க. ஒரு வழியா அவங்க எல்லாம் ரெனோவேட் பண்ணக்கூடிய அந்த ஹோட்டல் கிட்ட வந்துட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வயசான பாட்டி தான் அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அந்த பாட்டியும் எல்லா பசங்கிட்டையும் இது முதல்ல சூப்பரா ஒரு ஹோட்டலா தான் இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆனனால ஓனர் இறந்து போயிட்டாரு. அதனால இந்த ஹோட்டலை யாரும்
பராமரிக்கிறதே இல்லை. இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த ஹோட்டலை நாங்க சூப்பரா ரெடி பண்ணிட்டு நாங்க இதை ஒரு அனாதை இல்லமா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லவும், அங்க இருக்கிற ஒரு பொண்ணும் எவ்வளவு நாள் வரைக்கும் நாங்க இங்க இருக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, நீங்க சீக்கிரமா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு ஆபீசரும் சொல்றாரு. இப்ப அந்த பாட்டியும் லேடிஸையும் ஜென்ஸையும் எங்கெங்க தங்கணும்னு இடத்த காமிக்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த பாட்டி திடீர்னு 8th 9th ஃப்ளோருக்கு போகாதீங்க, ஏன்னா அங்கதான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதனால அந்த இடத்துக்கு போகாதீங்க, டேஞ்சர் அப்படின்னு சொல்லவும், அப்போ மைக்கேலும் அந்த பாட்டி சொல்ற எதையும் கவனிக்காம அவன் பட்டன் கூலா சேர்ல உட்காருவோம். பாட்டி எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு பொருளை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மைக்கேலும் எனக்கு வேலையே இல்லையான்னு சொல்லும் போது அந்த பாட்டி, உனக்கா தம்பி இருக்கு, போய் பாத்ரூமை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மைக்கேலும் என்னடா பொழப்புதுன்னு சொல்லிட்டு கையில ஒரு மாஃப் எடுத்துட்டு போய் பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஓட்ட வழியா யாரோ மைக்கில பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அங்க யாரோ நடந்து போடக்கூடிய சவுண்டு கேட்கும். இதெல்லாம் பார்த்த மைக்கேலும் பயந்து போய் அங்க இருந்த ஒரு பழுப்பை கையில உடச்சு வச்சுட்டு, மௌன யாரா வந்தா செட்டிங்கடா அப்படின்னு ரெடி அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பான். இங்க பொண்ணுங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ கிறிஸ்டின் மட்டும் சேவத்தை கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரும் வந்து அவ கையை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அவளோட ஃப்ரெண்டு தான். ஏன்டி சும்மா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆகலன்னு எனக்கு ஐடியா சொல்லு, எனக்கு வேற மைக்ல பார்த்தா செம்ம காண்டாகுது அப்படின்னு அப்படி பேசிட்டே இருக்கும் போது கூடவே ஒரு தம்ம பத்த வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த ரூமுக்குள்ள ஒருத்தவங்க வராரு. யாருன்னா ஆபீசர் தான். என்னமா வேலை செய்யாம சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுவார்னு பார்த்தா எனக்கும் ஒரு சிகரெட் தாங்கம்மான்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து அவரும் பிடிச்சிட்டு, பாத்துமா இது பழைய பில்டிங், இங்க ஏதாவது பத்த வச்சுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. இங்க கட் பண்ண அடுத்த சீன்ல ரிச்சும் டைசனும் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, ரிச்சி இந்த ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட தாண்டா இருக்கு, அந்த ஓனர் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், அவனோட ரூமுக்கு போய் எல்லா பணத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம் சொல்லவும், டைசனும் சரி பார்க்கலாம்டா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இங்க கட் பண்ண அடுத்த சீன்ல கிறிஸ்டின் கிச்சன்ல எல்லா ப்ரஷையும் கழுவிட்டே இருக்கும்போது அங்க ஆபீசர் வருவாரு. நீ பண்ணது கரெக்ட் தான், உங்க அப்பா கொலை பண்ணது தப்பே இல்லை, ஆனா நீ அதுக்கு அனுபவிக்கிற தண்டனை தான் பெருசு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, ஆமா சார் அதுவும் எனக்கு தெரியும், நீங்க ரொம்ப நல்லவரை, எங்களை நல்லா அக்கறையா பாத்துக்கிறீங்க, ஆனா என் ஃப்ரெண்டுக்கும் மைக்கேலுக்கும் ஆகவே ஆகாது, அவனாலதான் என் ஃப்ரெண்டு ஜெயிலுக்கே வந்தா, இதுக்கு அவங்க 2 பேரையும் இங்க வர வச்சீங்க அப்படின்னு ஆபீசரை பார்த்து கேட்கவும், அப்படியாமா எனக்கு தெரியாது, இருமேட் கவலைப்படாத, நான் அவங்க 2 பேரும் பாத்துக்கிறேன். இங்க நைட் ஆனனால ஆபீசர் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு. எல்லாருமே பிரிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது எல்லாம் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது மெலிசா அங்க வந்து ஒரு நாயை பாக்குறா. அது அங்க ஏதோ ஒரு ஓட்ட வழியா தான் உள்ள வந்தது. அதுக்கு அவ சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும் போது இதை பார்த்த மைக்கேல காண்டாயிட்டு அவகிட்ட இருந்த ஒரு காலி கேனை தூக்கி அந்த நாய் மேல போட்டுறான். அதுவும் பயந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடுது. இதை பார்த்தா மெலிசாவும் ஏன்டா இப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இங்க மைக்கேல் ரெசல் அதுக்கு அடுத்தது மெலிசா, என்கிட்ட ஒரு கஞ்சா இருக்கு, 8வது மாடிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ரகசியமா பேசிட்டே இருக்கும் போது இதெல்லாம் கேட்ட மேகியும், நான் வரேன், நான் உங்க கூட வரேன். மைக்கேலும் சரி ஓகே, இன்னைக்கு யாருக்கும் தெரியாம 8வது மாடிக்கு வாங்க, நம்ம இந்த கஞ்சாவை அடிக்கலாம். இங்க எல்லாருமே தூங்கின பிறகு மைக்கேலும் ரெசலும் அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, டே நாங்க 8வது ஃப்ளோர் போறோம், நீங்க வரையான்னு கேட்கவும், அவங்க தான் வேற ஏதோ ஒரு பிளான்ல இருப்பானுங்களா, இல்லடா நான் வரல, எங்க 2 பேருக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அவங்க 2 பேரும் போன பிறகு இவனுங்க கையில அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு இந்த ஹோட்டலோட ஓனர் ரூம் எங்க இருக்குன்னு தேடி பார்க்க போறானுங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல மைக்கேலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு குளிச்சுக்கிட்டு இருக்குதா யாரோ எட்டி பாக்குற மாதிரி அவளுக்கு தெரியுது. யார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது பார்த்தா அங்க மைக்கேல் தான் வந்திருப்பான். இதை அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்குற சவுண்டை கேட்டு கிறிஸ்டினும் வந்து மைக்கேல வெளியே துரத்தி விட்டுட்டு அவளை கூட்டிட்டு போயிடுவா. கட் பண்ண அடுத்த சீன்ல மெல்லிசாவும் மேகியும் நாங்க கஞ்சா அடிக்க போறோம் வரியாடின்னு சொல்லிட்டு மைக்கேலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயும் அவ ஃப்ரெண்ட் கிட்டயும் கேட்பா. ஆனா அவளுங்களும் எங்களுக்கு மூடு சரியில்லை, மரியாதைங்க அதை ஓடி போயிரு அப்படின்னு சொல்லவும் அவளுங்க 2 பேர் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக போறாளுங்க. இங்க அந்த ஆபீசரும் அந்த லேடி போலீஸும் அப்படியே கடலை போட்டுக்கிட்டே சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது அங்க அந்த வயசான பாட்டி வந்துட்டு லிப்ட்ல ஏதோ சவுண்ட் கேக்குது, போய் செக் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு ஆபீசர் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அந்த லேடி போலீஸும் இல்ல நான் போய் செக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க போய் பார்க்கும் போது தான் லிப்ட் 2nd ஃப்ளோர் போகாம 7th 8th மேல போய்கிட்டே இருக்கும். பயந்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது நம்ம படத்தோட மெயின் சைக்கோவா காமிப்பாங்க. கையில ஒரு இரும்பு கத்திய வச்சுட்டு அந்த சைக்கோ அந்த லேடிஸ் போட்ட ஒரு புரட்டிட்டு அவங்களோட கண்ணை அப்படியே பிடுங்கிட்டு போயிடுறான். இங்க ரிச்சும் டைசனும் பணத்தை தேடி போவானுங்க. ஆனா அங்க போகும்போதே ஏகப்பட்ட சடலங்கள் கீழே இருக்கிறத ரிச்சு பார்த்திருப்பான். இதெல்லாம் பார்த்த ரிச்சுட்டோ என்னடா இங்க பணம்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது டைசனோ, டே இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லும் போது ரிச்சுட்டு, டே 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனோட உடம்பு இப்படியாடா இருக்கும், என்னவோ பயமா இருக்குடா ஆள விடுறான்னு சொல்லிட்டு அவன் டார்ச் லைட் எடுத்துட்டு அங்க வந்து வேகமா ஓடி போயிடுவான். டேய் சொல்லாம என்ன விட்டுட்டு போனோம்னு சொல்லி டைசனும் பின்னாடியே ஓடுவான். ஆனா அங்க ஏகப்பட்ட ஈ கூட்டங்கள் வரும். அந்த சைக்கோவா அந்த இடத்துல வந்துடுவான்.
அவங்க கிட்ட இருந்த அந்த ஷார்ப்பான கத்திய ரிச்சோட காலை போட்டுட்டு அவனை தரன்னு லிஃப்ட்டுக்குள்ள இழுத்துட்டு போவான். இதெல்லாம் டைசனும் பாத்துருவான். ஆனா கத்தமா அந்த இடத்த விட்டுட்டு வேகமா ஓடி போயிடுவான். அவனுக்கு அவன் உயிர் தான் முக்கியம் போல. இங்க அந்த சைக்கோவும் பிடுங்கின கண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சு அதை பார்த்துட்டு இருப்பான். இங்க இவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியாம 4 பேரும் ஜாலியா போய் தம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு 8th ஃப்ளோருக்கு தான் போறாங்க. மைக்கிளும் கையில ஒரு கட்டிய வச்சுட்டு இருக்கிற எல்லா கண்ணாடியும் பொருளையும் உடச்சுக்கிட்டே வரான். இதெல்லாம் பார்த்த மேகியும் கையை வச்சு சும்மா இருறா அப்படின்னு அவனை கத்திட்டு இங்க கட் பண்ண அடுத்த சீன்ல மைக்கிளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவளோட ஃப்ரெண்டும் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போலாம்னு சொல்லி பிளான் போட்டுட்டே இருக்கும்போது கிறிஸ்டினா எனக்கு ஒரு வழி தெரியும், நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்க ஒரு நாய் வந்தது இல்ல, அங்க ஒரு ஏதோ ஓட்டை இருக்கு போல, அது வழியே நீ தப்பிச்சு போலாம், இங்க இருந்து கிச்சனுக்கு போ, அங்க ஒரு டோரை உடச்சிக்கிட்டு மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டேன்னா அந்த சந்து வழியே தப்பிச்சு போயிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்கவும் இதை கேட்ட மைக்கேலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் நான் கண்டிப்பா போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போயிடுவா. ஆனா அந்த என்ட்ரன்ஸ்க்கு போகணும்னா கிச்சன்ல இருக்கிற அந்த கதவை உடைக்கணும். அதை உடைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கால் தவறி கீழே விழுந்துருவா. அந்த சவுண்டு கேட்ட ஆஃபீஸரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அவளும் எழுந்த உடனே திரும்பி பார்த்தா அங்கேயே ஒரே கூட்டமா இருக்கும். அந்த சைக்கோ வந்துருவான். அவன் கையில இருந்து அந்த இரும்பு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கால்லயே போட்டுட்டு முடிய பிடிச்சி தரன்னு அங்க இருந்து ஒரு டோர் வழியா அவளை தூக்கிட்டு போயிடுவான். இதை பார்த்து ஆஃபீஸரும் மிரண்டு போயிடுவாங்க. கிறிஸ்டின் கிட்ட யார் அவன், எப்படி அவன் இங்க வந்தான்னு கேட்கவும் கிறிஸ்டினுக்கும் ஒன்றும் தெரியல. அவளே பார்த்து மிரண்டு போய் நிற்பான். உடனே அந்த ஆஃபீஸரும் அந்த பாட்டி கிட்ட போலீஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு அவரும் கிறிஸ்டினாவும் லிஃப்ட் வழியா போறாங்க. அப்போ சடனா கிறிஸ்டினா கையில ரத்தம் சொட்டுது. இதை பார்த்த ஆஃபீஸரும் என்னமா அவன் கையில அடிபட்டுடுச்சான்னு கேட்டுட்டே இருக்கும்போது மேல பார்த்தா ஆனா ஆல்ரெடி அந்த சைக்கோ அந்த லேடிஸ் போலீஸ அந்த லிஃப்ட்லயே வச்சு பயங்கரமா கொலை பண்ணிருப்பான். அவங்களோட ரத்தம் தான் கீழே எல்லாம் சொட்டிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்த கிறிஸ்டினாவும் மிரண்டு போயிருவான். அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கிறிஸ்டினாவும் அங்க எல்லா ரூம்லயும் செக் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு சத்தம் கேட்கும். போலீஸும் கையில கரெக்டா கன் வச்சு ஷூட் பண்ணலான்னு ஏம் பண்ணும்போது அங்க வந்ததோ டைசன் தான். அவன் நடந்த எல்லா உண்மையும் சொல்லவும் அந்த ஆஃபீஸரும் அந்த பசங்க கிட்ட இவனை எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவனை நான் தான் ஷூட் பண்ண, அவன் தப்பிச்சிட்டான் போல அப்படின்னு எல்லா உண்மையும் கேட்கவும் இதை கேட்ட கிறிஸ்டினா அப்ப என் ஃப்ரெண்டு செத்துருவாள, அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது தான் இல்ல அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கொல்லவே இல்லை, அவளோட கண்ணை மட்டும் தான் பிடிங்கிட்டான். ஏன்னா அந்த பொண்ணோட கையில ஒரு சிலுவை இருந்தது. அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்டோட உடம்புலயும் ஒரு சிலுவை இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவன் கொல்ல மாட்டான். இன்னைக்கு அவனை அவன் என்கிட்ட செத்தான், ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்டை அவன் தான் கொலை பண்ணிட்டான், அவனை தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கன் எடுத்துட்டு அந்த சைக்கோவை போட்டு தள்ளலான்னு அவர் வேகமா ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த சைக்கோவரோட தலையை பிடிச்சி திருப்பிட்டு மேலே தூக்கி போட்டுருவான். ஆஃபீஸரும் ஸ்பாட்லேயே செத்துருவாரு. இதை பார்த்த கிறிஸ்டினாவும் டைசனும் மிரண்டு போயிடுவாங்க. ஆனா டக்குன்னு கிறிஸ்டினா அந்த ஆஃபீஸர் கையில இந்த கன்னையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு வேகமா ஓடி போயிடுவாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் தெரியாத அந்த பசங்க 4 பேரும் கஞ்சா அடிச்சுட்டு ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அங்க ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்கு மறுபக்கத்துல தான் அந்த சைக்கோ மைக்கிளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுட்டு இவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா இவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த கண்ணாடி அது ஒரு மாய கண்ணாடி. ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க உருவம் மட்டும் தான் தெரியும், அது பின்னாடி இருக்கிறவங்கள அவங்களால பார்க்கவே முடியாது. இங்க அந்த சைக்கோவும் மைக்கிளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட இறந்து போனவங்களோட பாடிலாம் இருக்கும். அதுல அந்த லேடி கான்ஸ்டபிளும் அங்கதான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அவளும் மிரண்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ மைக்கையும் அங்கதான் கட்டி போட்டு வச்சிருப்பான். அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே அந்த சைக்கோ அந்த மைக்கோட கண்ணை ரெண்டுத்தையும் பிடுங்கிடுறான். இதை பார்த்து அவ மிரண்டு போயிடுறா. கட் பண்ண அடுத்த சீன்ல ரசலும் மெலிசாவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் இங்க மைக்கிளும் மேகியும் போதையில உளறிட்டே இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த சைக்கோ அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் தண்ணியில குளிப்பாட்டிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட முதுகுல இருக்கிற அந்த சிலுவை டாட்டுவோ பார்த்துட்டு இருப்பான். அவ குளிக்கும் போது பார்த்தவன் மைக்கேல் கிடையாது, இந்த சைக்கோ தான். ஆபீசர் சொன்ன மாதிரி அந்த டாட்டூ இருக்கிறனாலதான் இவ்வளவு நேரம் அந்த சைக்கோ அந்த பொண்ணை கொல்லாம வச்சுட்டு இருக்கான். இங்க மெலிசாவும் ரசலும் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு சைக்கோ அந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு எப்படி தெரியும்னா அவன் ஆல்ரெடி அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிற எல்லா பெட்டுக்கு அடியிலையும் ஒரு கயிறு கட்டி அதை அவனோட ரூம்ல இருக்கிற பெல்லில மாட்டி வச்சிருப்பான். ஸோ அங்க யாராவது போனாங்கன்னா அந்த மணி சவுண்டு அவனுக்கு கேட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். ஆனா இங்க மெலிசா அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சனால அந்த சைக்கோ கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு வழியா ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. இங்க இருந்தா நம்மளுக்கு சங்கதான்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த பில்டிங்கை விட்டு கீழே போகணும்னு சொல்லிட்டு கயிறு மூலியமா ரசல் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை கீழே இறக்கி விடுவான். அவளும் முதல்ல பயப்படுவா. ஆனாலும் வேற வழியிலன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கயிறை யாரோ மேல் பக்கமா இழுக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. பார்த்தா அந்த சைக்கோ தான் அவனோட பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டு இவளையும் கொல்லுறதுக்காக கயிறை மேலே எடுப்பான். ஆனா இதெல்லாம் பார்த்த மெலிசாவும் அந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த கயிறை வேகமா இழுக்கும் போது அந்த கயிறு அவளோட காலில் மாட்டிக்கும். அதனால அவ தொங்கிட்டு இருப்பா. சைக்கோவும் நீ சாகணும் தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு
வேகமா கயிறை கீழ் பக்கமா இறக்கி விட்டுருவான். அதனால அவ கீழே போய் விழுந்துருவா. அவளோட கையில கண்ணாடி கிளாஸும் குத்திரும். ஒரே ரத்தமா கீழே சொட்ட ஆரம்பிச்சிரும். திரும்பவும் அந்த ஓட்ட வழியா நிறைய நாய்கள் வந்துட்டு மெலிசா கையில இருந்த ரத்தத்தை நக்கி பார்த்துட்டு அவளையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாய்களும் வந்து போட்டு தள்ளிடும். இங்க மைக்கிளும் மேகியும் டைம் ஆயிடுச்சு கீழே போலாம் லிஃப்ட் வழியா போகும்போது அங்க அந்த சைக்கோ வந்துருவான். மேகியை கொல்ல வரதுக்குள்ளேயே மைக்கிள அவளை காப்பாத்திடுவான். மைக்கிளும் அந்த சைக்கோவை அடிச்சுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. இங்க அந்த சைக்கோவும் அவங்கள கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம் கதவா திறந்து பார்ப்பான். அதுல ஒரு ரூம் கதவு மட்டும் க்ளோஸா இருக்கும். அதனால அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து செக் பண்ணா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ யாரோ இல்லைன்னு நினைச்சிட்டு அவன் வெளியே போகும்போது தான் திடீர்னு போனோட ரிங் சவுண்டு கேட்கும். அதாவது மேகியோட போன் சவுண்டு தான் அது. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையனை கூண்டில் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அங்க அந்த பையனோட அம்மா பாவங்கள் கண்ணால தான் பாக்குறாங்க. அந்த கண்ணையே எடுத்துரு, அந்த பாவத்தை அழிச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த போனை தூக்கி மேகியோட வாய்க்குள்ளேயே போட்டு அமுக்கி விட்டுறான். அதனால மூச்சு திணறி அவ கீழே விழுந்துருவா. முடிய பிடிச்சி தார்த்தானே அவளை இழுத்துட்டு போயிடுறான். இங்க அந்த மைக்ல தான் காமிக்கிறாங்க. அவனும் அதே ரூம்ல தான் இருக்கான். ஆனா அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சிருக்கான். இங்க கட் பண்ண அடுத்த சீன்ல கிறிஸ்டினாவும் டைசனும் இங்க இருந்து தப்பிக்க வழி இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அந்த வழியா யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்ட உடனே கிறிஸ்டினா கொஞ்சம் கூட யோசிக்காம கன் எடுத்துட்டு பட்டுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனா அங்க வந்ததும் மைக்கேல் தான் அப்படி பாவி கொஞ்சம் விட்டு தான் என்னைய போட்டு தள்ளியிருப்பேடி நீ அப்படின்னு புலம்பிட்டே வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து தப்பிக்க வழி இருக்கான்னு தேடி போகும்போது அங்க கீழே ஒரு கயிறு இருக்கும். அது தெரியாம தொட்டுறாங்க. அதனால மணி சவுண்டு கேட்ட உடனே அந்த சைக்கோ அங்க வந்துடுறான். மைக்கிளும் என்ன வந்தாலும் அவன் லிஃப்ட் வழியா தான் வருவான். இந்த வாட்டி 3 பேர் ரெடியா இருந்தா அவனை காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு கையில ஒவ்வொரு வெப்பனை வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி அந்த சைக்கோ உஷாரா லிஃப்ட் வழியா வராம பக்கத்துல இருந்த செவரை உடைச்சிட்டு வந்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த சைக்கோ மைக்கிள போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கும் போது இதான் சான்ஸ்ன்னு சொல்லி டைசன் கிறிஸ்டினாவை கூட்டிட்டு லிஃப்ட்டுக்குள்ள வந்துடுறான். ஆனா அந்த சைக்கோ கையில அந்த கோடாலியை வச்சுட்டு அந்த லிஃப்டோட கதவே உடைக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்த டைசனும் லிஃப்ட்டுக்கு மேல இருக்கிற ஒரு டோரை பார்த்திருப்பான். அது வழியா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி மேல ஏறிடுவான். அதுக்கு அடுத்தது டைசனும் கிறிஸ்டினா கையை பிடிச்சி மேல எழுப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த சைக்கோ அந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்துருவான். இந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது ஹார்ட்ல இருந்து டப் டப்னு சவுண்டு கேட்கும். ஆனா ஒரு வழியா டைசனும் கிறிஸ்டினாவை மேல தூக்கி காப்பாத்திடுவான். வில்லனும் மேல ஏற ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே டைசன் அவன் கிட்ட இருந்த அந்த கரண்ட் மிஷினை எடுத்து அவன் கையில வச்சுட்டு அவனையும் கீழே தள்ளி விட்டுட்டு இவங்க ஒரு வழியா மேல தப்பிச்சிடுறாங்க. ஒரு வழியா அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு டைசனும் கிறிஸ்டினாவும் மேல் ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட இறந்து போன பிணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ரூமுக்குள்ள அவங்களும் அங்க இருக்கிற ஒரு டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தா அந்த சைக்கோ ஏகப்பட்ட பணத்தை அந்த செவுத்துல ஒட்டி வச்சிருப்பான். இதை பார்த்த டைசனும் அடுத்த அம்பானி நான் தாண்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சது கிறிஸ்டினுக்கு கேட்டதா என்னன்னு தெரியல. திடீர்னு அவ கத்த ஆரம்பிச்சிருவா. வந்து பார்த்தா அந்த சைக்கோ ஏகப்பட்ட கண்ணை புடுங்கி அங்க இருக்கிற கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சிருப்பான். அந்த டைம் மைக்கிளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கத்துற சவுண்டு கேக்குது. இதை இதெல்லாம் கேட்ட கிறிஸ்டினாவும் அவளை காப்பாத்தணும்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா கூண்டெல்லாம் அடைச்சு வச்சிருப்பான். இதை பார்த்த கிறிஸ்டினாவும் உனக்கு காப்பாத்துறேன் எப்படி கதை ஓபன் பண்ணணும்னு கேட்கும் போது அங்க ஒரு கீ இருக்கு அதை எடுன்னு அவ கத்துவா. அந்த கீ எடுக்கும் போது அதுக்குள்ள அந்த சைக்கோ அந்த இடத்துக்கு வந்துருவான். இதெல்லாம் பார்த்து பயந்து பண்ண டைசனும் இங்க இருந்து நம்ம போலாமான்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போயிடுவான். அந்த இடத்துக்கு அந்த சைக்கோவும் வரான். வந்துட்டு அவன் அந்த கீ எடுத்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போலான்னு ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளேயே டைசனை அங்க இருந்த கண்ணாடி பாட்டில் எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த சத்தத்தெல்லாம் கேட்ட அந்த சைக்கோவும் கையோடைய சாவி எடுத்துட்டு அந்த ரூமுக்குள்ள போய் பார்ப்பான். பார்த்த உடனே ஏகப்பட்ட கண்ணாடி பாட்டில் கீழே உடஞ்சதை பார்த்த உடனே இங்க யார் வந்தான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்ப்பான். அந்த டைம் டைசனும் மாட்டிப்பான். டைசனா பக்கத்துல அந்த இரும்பு பெட்டியை வச்சுட்டு செவுத்து வச்சு நசுக்கி அவனை கொலை பண்ணிடுவான். இங்க கிறிஸ்டினாவும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டை காப்பாத்த வரா. ஆனா அங்க சாவியில அந்த சைக்கோ தான் எடுத்துட்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ டைசனை கொலை பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்காக தான் கிட்ட வரான். இதை பார்த்த உடனே கிறிஸ்டினாவும் அங்க ஒரு டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறா. அந்த சைக்கோவும் அந்த பூட்டெல்லாம் திறக்கும் போது டக்குன்னு கதவை யாரோ திறந்து வர மாதிரி தெரியும். யாருன்னு பார்த்தா அந்த பாட்டி தான். உடனே இதை பார்த்த மைக்கிளோட கேர்ள் ஃப்ரெண்டும் அப்பாடா நம்ம தப்பிச்சோம் பாட்டி என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லவும் இங்கதான் ஒரு பங்கமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த பாட்டியை வேற யாரோ இல்ல அந்த சைக்கோவோட அம்மா தான். அந்த பாட்டியும் ஏன்டா இவளை மட்டும் உயிரோட வச்சிருக்க இவளையும் கொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ போட்டு திட்டுவாங்க. அந்த சைக்கோ அந்த பாட்டியை பார்த்தோடனே பயந்து போய் நிற்பான். இப்பதான் பிளாஷ்பேக்கை காமிப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பையனை கூண்டுல போட்டு டார்ச்சர் பண்ணது வேற யாரோ இல்ல இந்த பாட்டி தான். அதே மாதிரி இதே கிழவிதான் அவன் பையன் கிட்ட எப்படி எல்லாரையும் கொல்லணும் கண்ணை எப்படி பிடுங்கணும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருப்பாங்க. நம்மளாம் கடவுளால படைக்கப்பட்டவங்க இங்க இருக்கிற கெட்டவங்க எல்லாரையும் நம்ம கொலை பண்ணிடணும் அவங்க கெட்ட விஷயத்த பார்த்தா கண்ணை பிடுங்கணும்னு சொல்லிதான் அவங்க பையனை இப்படி சைக்கோவா அந்த கிழவியை மாத்தி வச்சிருக்கு. அந்த பொண்ணு அந்த பாட்டி கிட்ட எதனால இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்லும். படத்தோட ஸ்டார்டிங்னா அந்த போலீஸுங்க வந்து சைக்கோட மண்டையிலேயே ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த கிழவியும் அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இந்த ஹோட்டலை கிளீன் பண்றதுக்காக அவனை கூப்பிட்டுருப்பான். நான் கூட வேணும்னே தான் லிஃப்ட் சரியில்லை போய் பாருங்கன்னு அவனை போக சொன்னேன். ஆனா அந்த ஆபீசருக்கு பதில அந்த
லேடி தான் வந்திருக்கும். பாவம் அது செத்து போயிடுச்சு. எனக்கு என்ன தெரியும். இப்ப அந்த ஆபீசர்னால நீங்களும் இப்ப சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பாட்டியும் சைக்கோ கிட்ட போய் இப்போ அந்த பொண்ணையும் போய் கொலை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவனுக்கும் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கைலாம் அதிகமா இருக்கும் போல. அதனால அவன் கொஞ்சம் பயப்படுவான். இதெல்லாம் பார்த்தா அந்த பாட்டியும் காண்டாயிட்டு இப்ப நீ கொல்றியா இல்ல நான் அவளை கொல்லவா அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது காண்டான அந்த சைக்கோ அம்பாக்காம அந்த பாட்டியை தூக்கி அங்க இருக்கிற இரும்பு கம்பியிலே சொருகிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை தூக்கிட்டு அவன் வேகமா அந்த இடத்த விட்டுட்டு போறான். இதெல்லாம் பார்த்து கிறிஸ்டினோ அங்க இந்த கன்னை எடுத்துட்டு அவனை தேடி வேகமா போகும்போதுதான் அப்போ அங்க ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். ஒருவேளை அந்த சைக்கோ இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு கன்னை கிட்ட எடுத்துட்டு போகும்போது அந்த சைக்கோவும் அவளோட ஃப்ரெண்டை மடியில வச்சு தாலாட்டு பாட்டுக்கிட்டு இருப்பான். கிறிஸ்டினாவை பார்த்த ஃப்ரெண்டோ இதான் சான்ஸ் அவனை ஷூட் பண்ணிடின்னு சொல்லும் போது கிறிஸ்டினாவும் ஷூட் பண்ணுவா. ஆனா பாவம் அந்த கன்னுல புல்லட்டே இருக்காது. இந்த சத்தத்தை கேட்ட அந்த சைக்கோவும் ஒரே டைம்ல 2 பேரும் கழுத்தையும் பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சிருவான். அந்த சைக்கோவும் மைக்கிளோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கி போட்டுட்டு கிறிஸ்டினாவோட கண்ணை மட்டும் பிடுங்கலான்னு கிட்ட வரான். அந்த டைம் மைக்கிள் அங்க வந்து ஒரு கம்பை எடுத்து சைக்கோட மண்டையில படான்னு ஒரு அடி அடிச்சிருவான். அந்த பொண்ணுங்களும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிருவாங்க. இப்பதான் அந்த சைக்கோட பின்மண்டையை காமிக்கிறாங்க. ஆல்ரெடி போலீஸ் அங்கதான் அவனை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த புல்லட் கூட அந்த இடத்துல எடுக்காம அந்த இடம் ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். அந்த சீன்ல நான் இப்ப காமிக்கலப்பா. கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த சைக்கோ தான் இந்த பொண்ணுங்களை தேடிட்டு எல்லா ரூம்லயும் வந்து பார்ப்பான். அப்போ அங்க ஒரு ரூம் கதவு மட்டும் திறந்திருக்கும். அந்த சைக்கோவும் இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தா ஜன்னல் கதவு திறந்திருக்கும். ஒருவேளை இது வழியா குதிச்சு இறந்துருப்பாங்களோன்னு எட்டி பார்க்கும்போது இப்போ அட் அ டைம்ல 3 பேரும் சேர்ந்து அந்த சைக்கோவை கீழே தள்ளி விட்டுறாங்க. கிறிஸ்டினாவும் அவன் செத்துருப்பான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த சைக்கோ சாகல. அவளோட கையை பிடிச்சிட்டு அவளையும் கீழே இழுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இதெல்லாம் பார்த்த மைக்கிளும் கையில இருந்து ஒரு கட்டி எடுத்து அவன் கையிலேயே பொங்கு பொங்குன்னு குத்திட்டு ஒரு கிறிஸ்டினாவும் கையில இருந்து ஒரு கம்பி எடுத்து அந்த சைக்கோட கண்ணிலே சொருக்கி விட்டுறான். அவனும் ஸ்லோ மோஷனா கீழே விழுந்து நிறைய கண்ணாடி கிளாஸ்லாம் அவன் நெஞ்சில குத்தி ஸ்பாட்லயே செத்து போயிடுறான். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பாட்டி கையில இருந்த அந்த ஹோட்டலோட ரூம் கீ எடுத்துட்டு ஒரு வழியா கீழே தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த டைம் மைக்கிளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவன் வரமாட்டான அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த படமும் இதோட முடிஞ்சிடும். ஸோ இந்த படம் நல்லா இருந்ததுல நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்க வரேன். until then bye bye.